கவிஞராகவும் ஒரு எழுத்தாளரும் பாடலாசிரியராகவும் பயணத்தில் காலத்தால் அழிக்க முடியாத ஒரு பாடல் வரிகள் கொடுத்தாரு. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு 100 பாட்டுக்கு மேலே எழுதியிருப்பார். இதை மாதிரி ஒரு ஒரு கவிஞர் பார்க்க முடியாதுங்க. அது மாதிரி எப்படி ஒரு செட்டாக அப்படி பாட்டு எழுதி கொடுக்குற அழகே பாடணும் போல இருக்கும். அதை மாதிரியான ஒரு கவிஞர் ரொம்ப இந்த தலை ஃபுல்லாக மூளைன்னு சொல்லுவாங்களே, நான் அதை ஒத்துக்க மாட்டேன். அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக மூளைங்க. எந்த மேட்ரு தொட்டாலும் அவன் பேசுவான், எதை பற்றி பேசினாலும் பேசுவான், அரசியலை பற்றி பேசுவான், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசுவான். ரொம்ப கான்ஃபிடென்ட் பர்சன். அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவனுக்கு கிடைச்சது வந்து ஒரு நல்ல அவனோட டெத்து வந்து ஒரு நல்ல டெத்து. இருந்தாலும் எங்களுக்கெல்லாம் எங்களை மாதிரி ஒரு கலை உலகத்துக்கு மிகப்பெரிய லாஸுங்க. எனக்கு வந்து எவ்வளவோ பாட்டு, மாமலை வாசன் எங்கள் ஐயன் எங்கே இருக்கின்றான், எங்கே இருக்கின்றான் அவன் எங்கும் இருக்கின்றான் அப்படின்லாம் நிறைய பாட்டு பாடியிருக்கேன். அது இதை மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு கவிஞர், எதையுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுற கவிஞர் கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த பக்தி ஃபீல்டை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு 9 கோளும் ஒன்றாய் காண இன்னைக்கும் கேட்டுருக்கோம். பிள்ளையார் சதுர்த்தி வந்தாலே அந்த பாட்டு இல்லாமல் இருக்காது. அவ்வளோ ஒரு அற்புதமான கவிஞர். நாங்கள் எங்கள் கலை உலகத்துக்கு, அதுவும் குறிப்பாக பக்தி பாடகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புங்க. அவர் ஆத்மா நல்லபடியாக, ஏன்னா நான் என்னோட 3-4 வாட்டி சபரிமலைக்கு வந்திருக்காரு. இப்போ ஒரு 15 நாள் முன்னாடி பேசும்போது, ஆனால் உங்களோட சபரிமலைக்கு வந்து பார்க்கணுண்ணா ஐயப்பனை அப்படின்னு. கண்டிப்பாக பார்க்கலாம், என் வாயா டோலிலாம் இருக்குது, வாயா போகலாம் அப்படின்னு கூட நான் சொன்னேன். ஆனால் இது ஐயப்பன் வந்து டைரெக்டாக கொண்டு போயிருக்கான். அதான் அவர் எழுதின பக்தி பாட்டுக்கு ஐயப்பன் கொடுத்த கிஃப்ட் வந்து அவரோட இறப்பு. ரொம்ப ஆஸ்பத்திரியில் படுக்காமல் எதையும் படுக்காமல் ஒரு நல்ல டெத்தை பகவான் கொடுத்துருக்கான். அவர் ஆத்மா சாந்தி அடைந்து நம்ம ஐயப்பனை பிரார்த்திக்கிறோம். பாருங்க எவ்வளோ ஐயப்பன் பாட்டு. எனக்கு நான் அவனோட ஐயப்பன் பாட்டே ஒரு 50 பாட்டு பாட்டிருப்பேன் நான், எனக்கு எழுதி. ரொம்ப அற்புதமான கவிஞர். அவர் ஆத்மா சாந்தி அடைந்து அவங்க குடும்பத்துக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஏன்னா அவங்களோட நாங்கள் ஃபேமிலி மாதிரி பழகுவோம். இந்த பாட்டு எழுதுகிறவன் சிங்கர் மாதிரிலாம் கிடையாதுங்க. அது மாதிரியான ஒரு இதெல்லாம் மீறி, இந்த ப்ரொஃபஷனுக்கு மீறின ஒரு ஆத்மார்த்தமான ஒரு நட்பு. அவர் ஆத்மா சாந்தி அடைஞ்சிங்கன்னா அதுதான் நம்ம ஐயப்பன்ட்ட பிரார்த்திக்கணும். வி. பிரபாகர், எழுத்தாளர் சங்கத்துடைய இணைச் செயலாளர். டாக்டர் ஹிருதயா எங்களுக்கெல்லாம் பல ஆண்டு கால நெருங்கிய நண்பர், சிறந்த படைப்பாளி, கவிஞர், பாடலாசிரியர், பன்முக திறமையாளர். அவருடைய இறப்பு செய்தின்றது உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. நிறைய பாடல்கள் எழுதியிருக்காரு. அவர் டாக்டர் ஹிருதயானா திரையுலகத்தில் மட்டுமில்லை, வெளியில் இருக்கவங்களுக்கும் நல்ல அறிமுகம் கிடைக்கிற அளவு எழுதியிருக்காரு. சின்ன வருத்தம், இன்னும் அவர் ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்தை தொடக்கூடிய மிகப்பெரிய திறமைசாலி. காலம் அதை வந்து கொஞ்சம் தடை பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவர் இருந்து இன்னும் பெருசாக சாதிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. இருந்தாலும் அவருடைய இந்த திடீர் ஒரு மறைவுன்றது அவர் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, அவரோட பழகின நண்பர்கள், நாங்கள் எழுத்தாளர்கள், திரைப்படத்துறை சார்ந்தவர்கள், இலக்கியத்துறை சார்ந்தவர்கள் எல்லாருக்குமே இது ஒரு அதிர்ச்சியான செய்தி தான். அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு வேண்டுகிறேன். தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர் சங்க சார்பாக என்னுடைய அஞ்சலியையும் தனிப்பட்ட முறையிலையும் தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் ஹிருதயாவின் அவரோட மறைவு வந்து இசைத்துறைக்கும் ஆன்மீக பக்தி பாடல் துறையில் உள்ள அனைவருக்கும் ஒரு பெரும் இழப்பு. இவரோட பாடல்கள் இங்கே உலகமெங்கும் ஒலிக்கிறது. 9 கோலும் ஒன்றாய் கூடும் என்ற பாடலை எழுதி இன்று அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர். பல பக்தி பாடல்களுக்கு பாடல்கள் எழுதியிருக்கிறார். வீரமணிதாசன் அவர்களுக்கு ஆயிரக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கிறார். நாங்கள் அனைவரும் ரசிகர்களாக, அவரோட வரிகளுக்கு அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை போன்ற ஒரு பக்தர்களுக்கு ஒரு பெரும் இழப்பு இது. அடியனுடன் கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக என்னுடன் சபரிமலை வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு குருசாமியாக நான் அவரை கூட்டிக் கொண்டு சென்றிருக்கிறேன். கடந்த ஒரு வாரங்களுக்கு முன்னாக அழைத்து, இந்த வருடம் என்னை மலைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார். அதற்கு முன்னதாகவே ஐயப்பன் திருவடிகளில் சென்று அடைந்து விட்டார் என்பது பெரும் வருத்தத்தை அளிக்கிறது. அன்னாரின் ஆத்மா இறைவனின் பாதங்களில் பார வேண்டுமாய் மனதார வேண்டி பிரார்த்தனை செய்கிறோம். வணக்கம். கவிஞர் பாடலாசிரியர் ஹிருதயாவுடைய இறப்பு என்பது கவிஞர்கள் உலகத்தில்
கவிஞர் இழப்பு. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிற கவிஞர்கள் அதிகமாக வந்து ஆன்மீக பாடல்களும் ஆன்மீக சித்தாந்தங்களும் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கவிஞர். அவருடைய இறப்பு வந்து திடீர்னு எனக்கு வந்து கொஞ்சம் காலதாமதமாக தான் கிடச்சிச்சு. அதனால் வந்து அதை நிலைக்குலைந்து போகிற 4 நாளைக்கு முன்னாடி கூட அவர் எனக்கு பாடல் ஒன்று வச்சுருந்தார். பேசாடி இருக்கேன் பங்காளி, என்னை வந்து ரொம்ப பங்காளின்னு தான் 2 பேரும் பேசிட்டோம். திடீர் மரணங்கள் சமீபத்தில் திருமணத்தில் நிறைய தெரிஞ்சுக்கிட்டு வராங்க. அது வந்து கொஞ்சமாக வந்து ஒரு நம்பிக்கை இழக்கிற அளவுக்கு வந்து இன்றைக்கு மரணங்கள் எல்லாத்தையும் பயமுறுத்திட்டு இருக்குது. இந்த வகையில் கவியாவுடைய மரணமும் தொடர்ந்து இதுக்கு முன்பு வந்து பாக்கியராஜ் சார், பாலச்சந்திர சார், ஜானகி சாருக்கு நம்ம எல்லாம் தொடர்ந்து வரும்பொழுது ஒரு மாதிரி பெரும் அதிர்ச்சியில் திரையுலகம் இருக்குது. எனவே எல்லாம் வல்ல இறைவனை அவங்களுடைய ஆத்மா சாந்தியை வேண்டிக்கும். கண்டிப்பாக வந்து கவிஞருடைய குடும்பத்துக்கு எப்போதுமே கவிஞர்களும் சரி, எழுத்தாளர் சங்கமும் சரி, எப்போதுமே உறுதுணையாக இருக்கும். நல்ல நண்பர் ஹிருதயா வந்து என்னுடைய நீண்டகால நண்பர். நான் ஒரு 3 படம் பண்ணியிருக்கேன். என்றுமே ஆனந்தன் ஒரு படம், அதில் வந்து பூவா பூவா குழந்தை போலன்னு ஃபஸ்ட்டு பாட்டு பாடினார். அதுக்கப்புறம் பாசக்கார பையன் விக்னேஷ் ஹீரோ சௌந்தர்யன் மியூசிக்கில் ஒரு சாங் எழுதினார். அதுக்கப்புறம் கடைசி அம்மா உணவுன்னு ஒரு படம் பண்ணேன். அதில் என்ன ஒரு மிக அற்புதமான கவிஞர், ஒரு பெரிய அளவில் பேசப்படாத இந்த கவிஞர், மிகப்பெரிய திறமைசாலி. உண்மையிலேயே சினிமா உலகம் வந்து ஒரு மிகப்பெரிய கலைஞனை இழந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நம்ம ஆறுதல் சொல்லணும். ஆமாம், என்னென்னா எல்லாமே வந்து ஜாம்பவான்களாகவே எல்லாம் இதாக ஆகிட்டு இருக்காங்க. பாரதி ராஜா சார்லேருந்து பாக்கியராஜ் இவங்கெல்லாம் பார்த்து தான் நாங்கள் எல்லாம் சினிமாவுக்கு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா ஏதோ வந்து வெற்றிடம் மாதிரியே இருக்குது. பாக்கியராஜ் சாரோட இழப்பெல்லாம் பெரிய இழப்பு. என்னென்னா அவ்வளோ பேர் பாக்கியராஜ், பாரதி ராஜா வந்து அந்த சினிமாவே உருவாக்குனாங்க. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரிங்கிறது அவங்களோட சிஷியர்கள் தான் உருவாக்குனாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அவங்க இல்லாத இது வெற்றிடமாக இருக்குது. அது ரொம்ப வருத்தமாக இருக்குது. இறைவன் கருணை எடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காமல் இறைவன் கையில் தான் இருக்குது. நான் இசையமைப்பாளர் பிரதீப் பேசுகிறேன். டாக்டர் கிருதியா வந்து எங்களுக்கெல்லாம் வந்து எங்கள் கலையுலகத்துக்கே மாபெரும் இழப்பு. அதை வார்த்தையால் சொல்ல முடியாது. 100கணக்கான ஆல்பம் அவரோட நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லா கம்பெனிக்குமே அவரோட காம்பினேஷனில் நிறைய எழுதியிருக்காரு. எனக்கு வீரமணிதாசன் அண்ணாலேருந்து எல்லாம், அதாவது இன்னைக்கு இல்லை இதில் இருக்கக்கூடிய அத்தனை பேருமே, பிரபல்யமான அத்தனை சிங்கர்ஸுமே அவரோட இசையில் பாடியிருக்காங்க. இப்படி ஒரு அற்புதமான மனிதர். என்னை வந்து அண்ணா அண்ணான்னு கூப்பிட்டு அப்படி பழகுவார். என்னால் அவர் போனதை ஜீரணிக்கவே முடியல, பேசக்கூட முடியல. அவரோட ஆத்மா சாந்தியிடையே எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். எல்லாரும் வேண்டி. நிறைய பக்தி பாட்டு பண்ணிக்கிறாரு. எங்களுக்கு விஜய் மியூசிக்கல்ஸுக்கு சாய்பாபா, முருகன் பாட்டு பண்ணிக்கிறாரு. அவர் இப்போ சினிமா படத்துக்கு நிறைய எழுதிக்கிறாரு. ஒரு 9 கோல் பாட்டும் உலகமெல்லாம் ஹிட் ஆகிருக்கு. எங்களுக்கு டிஎல் மகாராஜை வச்சு அதே டீமில் நாங்கள் வந்து விநாயகர் பாட்டு ஒன்று பண்ணோம். நிறைய இப்போ பக்தியில் வந்து நிறைய பண்ணியிருக்கிறாரு. அவர் இவ்வளோ சீக்கிரமாக போவார்ன்றது யாரும் எதிர்பார்க்காத ஒரு இழப்பான விஷயந்தான். ஐயா வந்து நமக்கு திட்டக்கிட்ட ஒரு 5-6 ஆண்டுகளாக தெரியும். இவருடைய பாடலுக்கு வந்து வரிகளுக்கு நாங்களாம் ரொம்ப அடிமை. இதற்கு நம்ம வீரமணிதாசன் அவருடைய பாடலுக்கு வந்து இவர் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. வீரமணி ராஜி, ஸ்ரீஹரி, சதாசிவம் இது போன்ற பின்னணி பாடல்களுக்கெல்லாம் இவர் தான் உன்னதமாக இருந்திருந்தார். இதுக்கு முன்னதாக பேசிய என்னுடைய குருநாதர் ஆனந்த் சாமி அவருக்கு கூட ஒரு 5 பாட்டு எழுதியிருக்காரு. அவர் நல்லா பாடி இப்போது யூடியூப்பில் நல்லா பிரபலமாகிட்டுருக்கு. அடியனுக்கும் ஒரு பாட்டு எழுதியிருக்கான்ற பெருமை எனக்கு சேரும். அவர் இறந்தது எங்களுக்கு ரொம்ப வருத்தம். எங்களை போல் ரசிகர்களுக்கு ஐயா இறந்தது வந்து ரொம்ப மன கஷ்டத்தை தான் உண்டாக்குறது. ஐயாவுடைய ஆன்மா இறைவனடி சேரணும்னு சொல்லிட்டு மனமாற வேண்டி பிரார்த்தனைக்கிறேன். நன்றி. காலத்தால் அழிக்க முடியாத வரிகளை கொடுத்தவர் தான். ரொம்ப மனசு வருத்தமான விஷயம். எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவன் கோயம்புத்தூர்லேருந்து சென்னைக்கு வரும்போது என்னை முதல் முறையாக பார்த்துட்டு ஒரு அவருக்கு சினிமாவுடைய வாய்ப்புக்காகவும் பக்தி பாடல்கள் எழுதணுன்ற ஆர்வத்தில் சென்னைக்கு வந்தாங்க. அந்த டைம்லேருந்து எனக்கு ஒரு 40 வருஷத்துக்கு பக்கம்னு நினைக்கிறேன் அவங்க கூட நான் பழகியிருக்கேன்.
ஒரு குடும்ப நண்பர் அவர். பெரிய இழப்பு. அவருக்காக இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். உன் குடும்பத்தாருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆறுதலை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் கிருதையா, கவிஞர், பாடலாசிரியர். என்கிட்ட முதலாக அவர் வந்து என்னை சந்தித்தப்போ நான் பாடலாசிரியர்னு சொன்னாங்க. என்னங்க எல்லாருமே கவிஞர்னு சொல்லிக்கிறாங்க, நீங்கள் பாடலாசிரியர்னு சொல்லிக்கிறீங்களே, அது எப்படின்னு கேட்டேன். இல்லை சார், கவிஞருங்கிறதுக்கு அடிப்படையாக வந்து தமிழை பற்றி நிறைய தெரியணும், இலக்கியங்கள்லாம் தெரியணும். அது எனக்கு ஒன்றுமே கிடையாது சார், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எழுதுனேன் சார். அதனால் நான் கவிஞர் கிடையாதுன்னு அண்ணன் தான் சொல்லுவார். நான் ஒரு பாடலாசிரியர்னு, அவ்வளோதானே அப்படின்னு. அவ்வளோ தன்மையாக அடக்கமாக முதலாக அவர் சந்தித்தது ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. அதுக்கு பிறகு நிறைய அவருக்கு நான் பாடல் கொடுக்க ஆரம்பித்தேன். முதலாக ஒரு பாடல் கூட அவருக்கு நான் கொடுக்கும்போது அது கொஞ்சம் விரசமான பாட்டாக இருந்துச்சு. அந்த பாட்டுக்கு அவர் போட்டது, இது உதட்டு மேலேயா சாயம் போட்ட உதட்டு மேலே சாய பார்க்குற சரிசமத்தை இதில் மட்டும் கெஞ்சி கேட்குற அப்படின்னு ஒரு பொண்ணு ஒரு பையனை பார்த்து கேட்குற மாதிரி பாடுற மாதிரி ஒரு பாட்டை அவர் எழுதியிருந்தார். எழுதிட்டு அவர் சொன்னார், கொஞ்சம் விரசமாக இருக்க பரவாயில்லையான்னு கேட்டார். ஏங்க, தத்துவ பாட்டில் தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு சமத்துவத்தை சொல்லணும்னு ஒன்று இருக்கா? விரசப்பாட்டிலையும் சொல்லலாம். அந்த வகையில் ஒரு தத்துவத்தை, ஒரு சமாதானத்தை விரசப்பாட்டிலையும் சொல்லியிருக்கீங்க. அந்த வகையில் நீங்கள் 100க்கு 100 நல்ல கவிஞர் தான் அப்படின்னு சொன்னேன். உலக அங்கீதம் அடைஞ்சார். அன்றையிலேருந்து பார்த்தீங்கன்னா என்னோட நல்ல தொடர்பில் இருந்தார். நிறைய பாடலாம் கொடுத்துருக்கேன். எப்போ பார்த்தாலும் ஒரு ஆன்மீக பயணம் மேற்கொள்வார். அப்போல்லாம் என்னை பார்க்குறப்ப சொல்லுவேன், ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்க வேண்டியதான், ஆனால் உடல்லையும் கொஞ்சம் நம்பிக்கை செலுத்துங்க, அறிவியலை நம்புங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு செய்தி அவர் மரணம் அடைஞ்சிட்டார். அதிர்ச்சி ஆகிட்டேன். அடிக்கடி ஃபோனில் எனக்கு வருவார், குரலை கேட்பேன். இன்னும் நான் எங்கே கேட்க போகிறேன்? எனக்கு அவரை பற்றி ஞாபகம் வர்றப்ப தான் அவர் எனக்கு எழுதின பாட்டை நான் கேட்பேன், உங்களோடும் பகிர்வேன். நன்றி. அவர்கள் ஒரு மிக சிறந்த ஒரு பாடலாசிரியர். அவருடைய இழப்பு பக்தி உலகுக்கு ஒரு பெரிய பேரிழப்பு. அன்னாருக்கு என்னோட ஆழ்ந்த இரங்கல்.